வெல்கம் டு Optooz எஜுகேஷன். பைத்தான் டியூட்டோரியல்ஸில் இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் பைத்தான் நம்பர்ஸ். ஸோ பைத்தான் நம்பர்ஸ்னால் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைத்தான் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேர் ஆர் 3 நியூமரிக் டைப்ஸ் இன் பைத்தான்: இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஸோ 3 டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்னு 3 இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது, அதை என்ன மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Variables of numeric types are created when you assign a value to them. அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். பைத்தான் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேரியபிள்ஸ் ஆஃப் நியூமரிக் டைப்ஸ் ஆர் கிரியேட்டட் வென் யூ அசைன் அ வேல்யூ டு தெம். அதாவது ஒரு நியூமரிக் வேரியபிள் வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த வேல்யூவை அந்த வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து கிரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து டைப் இன்ட், எந்த டாட்டோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது என்ன ஆகும்னா இன்டீஜர் அப்படின்னு டிஃபால்ட்டாகவே கன்சிடர் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு நம்பர் வேல்யூவை டெசிமல் வேல்யூவாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளோட் அப்படின்னு அது வந்து கன்சிடர் ஆயிரும். ஓகேவா. ஸோ அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு இமேஜினரி பார்ட் ஐ, ஜே அந்த மாதிரி, 1, ஜே இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றோட டைப்பையும் கீழே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து கம்பைலர் போட்டு காட்டுறேன். x is equal to 1 டிஃபைன் பண்ணிட்டோம். டைப் ஆஃப் x வந்து என்னன்னு செக் பண்ணுறோம். இது வந்து int. y is equal to 3.5. ஸோ டைப் ஆஃப் y float. ஓகேவா. அடுத்தது z is equal to 1j. ஸோ டைப் வந்து என்னன்னு செக் பண்ணலாம். z காம்ப்ளெக்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அதோட டைப்பை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணும்போதே அதோட டைப் வந்து டிஃபால்ட்டாக அதுக்கு அசைன் ஆயிரும். நீங்கள் வந்து இங்கே டைப் காஸ்டிங் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பண்ணணும், நான் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் காஸ்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்ட் ஆர் இன்டீஜர் இஸ் a whole number, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வித்தவுட் டெசிமல்ஸ், ஆஃப் அன்லிமிட்டெட் லென்த். ஓகேவா. ஸோ அதாவது இன்ட்டு ஆர் இன்டீஜர் ரெண்டும் ஒன்று தான். இஸ் a ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து லார்ஜ் நம்பர் வரைக்கும். அண்டு பாசிட்டிவ் நம்பரும் வரும், நெகட்டிவ் நம்பரும் வரும். வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ஸ். டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இன்டீஜர் அப்படிங்கிறத இங்கே கன்சிடரேஷன் கொண்டு வராங்க. ஆஃப் அன்லிமிட்டெட் லென்த். அதுக்கு வந்து லிமிட்டட் லென்த்துன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஃப்ளோட். ஃப்ளோட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இஸ் a நம்பர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கண்டெய்னிங் 1 ஆர் மோர் டெசிமல்ஸ். அதாவது x is equal to 1.10. இப்போ இது வந்து டெசிமலில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு கன்சிடர் ஆகும். அதுவே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் அது வந்து ஃப்ளோட்டில் கன்சிடர் ஆகும். Float can also be a scientific number with an e to indicate the power of 10. அதாவது நீங்கள் வந்து ஃப்ளோட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போனன்சியலோட பவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். e வந்து இண்டிகேட்ஸ் டு 10. இப்போ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். e is equal to 35
இன்ட்டு 10 அந்த மாதிரி வருது இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கன்சிடர் ஆகுது? இப்போ 35 நம்ம கொடுத்துருக்கோம். இன்ட்டு அந்த ஈயோட வேல்யூ வந்து 10 டு தி பவர் 3 இல்லையா? அப்போ 3க்கு வந்து கேப்பு 3. இது கேப் வராது, பவரில் வரணும் இல்லையா? ஸோ அப்போ 35 இன்ட்டு 10 பவர் 3. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம வந்து இந்த இடத்த 35 இ டு தி பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 54 இ டு தி பவர் 3 அப்படின்னு கொடுக்குறோம். இதோட டைப் வந்து ஃப்ளோட்டு. இந்த இ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 54 இன்ட்டு ஈயோட வேல்யூ வந்து பேசிக்காக 10. இப்போது அந்த 3 இருக்கு இல்லையா, அதை வந்து பவர். ஸோ அதனால் 10 டு தி பவர் 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு 54,000 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதையே நான் வந்து அந்த எக்ஸை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்து இ டு தி பவரில் வரும்போது வரும். அதே மாதிரி நீங்கள் கீழே இருக்கக்கூடியதும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே கேபிட்டல் லெட்டரில் வந்ததுன்னா அதுவும் சேமாக தான் வரும். காட்டுறேன், கம்பைலரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதாவது 12 இன்ட்டு 10 டு தி பவர் 4 என்டர். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஈயோட வேல்யூ. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ரிட்டன் வித் அ ஜே ஆஸ் அ இமேஜினரி பார்ட். அந்த ஜேன்றது இமேஜினரி பார்ட்டு. அதில் வந்து நீங்கள் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஜே வந்து ஒரு இமேஜினரி பார்ட், அதுக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 5j. இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அடுத்ததான் டைப் கன்வர்ஷன். ஸோ நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நார்மலாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து இன்ட்டா, ஃப்ளோட்டா, காம்ப்ளெக்ஸா அப்படிங்கிற மாதிரி அது எடுத்துக்கும். இல்லை நீங்கள் வந்து அது டைப் காஸ்டிங் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிஷியலாக எக்ஸுக்கு வந்து இன்டீஜர் வேல்யூவும், ஒய்க்கு வந்து ஃப்ளோட் வேல்யூவும், இசட்டுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸு வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இது வந்து என்னது, ஒரு இன்ட்டு வேல்யூ. இப்போ இந்த இன்ட்டு வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதையே ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட்டாக மாற்றுறாங்க. ஃப்ளோட்டு ப்ராக்கெட் ஓப்பன் எக்ஸு க்ளோஸு. ஓகே, இப்போ இதை வந்து ஏ, அப்போ 1.0. இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்ட்டை வந்து ஃப்ளோட்டாக மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? இதுவே y இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 2.8ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஒய்யை வந்து நான் இன்ட்டாக மாற்றினேன் அப்படின்னா, இன்ட்டாக மாற்றும்போது எனக்கு 2 தான் வரும். இந்த இடத்த ஏன் 2 வருது அப்படின்னா, நம்ம வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணாது. இதை என்ன பண்ணும், இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும் இன்டீஜர். ஓகேவா? ஸோ இதுவே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸு இன்டீஜரை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்த நமக்கு எக்ஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. இந்த 1ஐ வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். இப்படி மாற்றும்போது 1 + 0j அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன். அதாவது இன்ட்டை ஃப்ளோட்டாகவும், ஃப்ளோட்டை வந்து இன்ட்டாகவும்,
இன்ட்டு காம்ப்ளெக்ஸா, இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு எப்படி மாறுது அப்படின்ட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ரேண்டம் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நமக்கு பைத்தானில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 10 to 1க்குள்ளே ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பைத்தான் does not have a random function to make a random number, but Python has a built-in model called random that can be used to make random numbers. ஸோ இது வந்து பில்டின் ஃபங்க்ஷன். இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அடுத்ததாக print ரேண்டம் நம்பர், அதாவது இந்த இடத்துல நான் ரேஞ்சு கொடுத்துருக்கேன் இல்லையா, 10 to 1க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணேன். ஓகேவா, அகைன் 3 சூஸ் பண்ணுது, 2 சூஸ் பண்ணுது, 6, இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ரேண்டம் நம்பரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சம்மரை கொடுக்குறேன். நமக்கு வந்து பைத்தன் நம்பர்ஸில் இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைப் கன்வர்ஷனும் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்ட்டை வந்து காம்ப்ளெக்ஸாக, இன்ட்டை வந்து ஃப்ளோட்டாக, இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் கம்பைலரில் போட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.